யாழ்ப்பாணத்துல ஒரு பிள்ளையினுடைய தாய் 28 வயசு இருக்கக்கூடிய மனைவி ஒருத்தவங்க நேத்து அதிகாலையில உயிரிழந்துட்டாங்க. இந்த விஷயத்துல வைரலா ஒரு விஷயம் மட்டும் பேசப்பட்டு கொண்டிருக்கு. ஏன் அவங்க உயிரிழந்துட்டாங்கன்னு பார்க்க போனா, அவங்க தன்னுடைய கணவனுக்கு தேநீரும் சாப்பிடுறதுக்கு ரோல்ஸும் கொடுத்திருக்கிறாங்க. கணவன் தேநீரை குடிச்சு போட்டு ரோல்ஸா சாப்பிட இல்லை. இதனாலதான் அவங்க தவறான முடிவு எடுத்து உயிரிழந்துட்டாங்கன்னு வைரலா அந்த விஷயம் பேசப்பட்டு கொண்டிருக்கு. உண்மை என்னன்றதை நான் உங்களுக்கு தொடக்கத்துல இருந்து முடிவு வரைக்கும் தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன். அது மட்டும் இல்ல, 2-3 ஆட்கள் சேர்ந்து ஒரு நபரை அடிச்சே கொலை செய்திருக்கிறாங்க. ஏன்னு பார்க்க போனா 2000 ரூபாய் காசுக்காக. அதையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். எவ்வளவு மோசமான பாவமான செயல் என்று யோசிச்சு பாருங்க. இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நாட்டுல பார்க்க கிடைச்சது. மஹிந்த ராஜபக்ச அவங்க வயசு போயிருச்சு, அவங்களெல்லாம் இனிமே இந்த நாட்டுல பொலிட்டிக்கல்லே இல்லைன்னு தானே நாங்க யோசிக்கிறோம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று அவர் சொல்லியிருக்கார். என்னண்டா, இந்த வருஷம் மிகப்பெரிய திட்டம் ஒன்று இருக்கு. இந்த அரசாங்கத்தை வீழ்த்தி இந்த ஆட்சி அதிகாரத்தை நாங்க கைப்பற்றுவோம் ஒரு மிகப்பெரிய திட்டம் ஒன்று இருக்குண்டு கொஞ்சம் அதிரடியா ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்கேன். என்ன விஷயம் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த யாழ்ப்பாணத்துல 28 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருத்தவங்க, ஒரு தாய் ஒருத்தவங்க, மனைவி ஒருத்தவங்க உயிரிழந்துட்டாங்க. இத நிறைய ஆட்கள் இந்த சமூக வலைத்தளத்துல என்ன சொல்றாங்கண்டா, அந்த மனைவி சும்மா இறந்து போகையில் தவறான முடிவு எடுத்திருக்காங்க. ஏன் தவறான முடிவு எடுத்திருக்காங்கடா, கணவனுக்கு தேநீரும் ரோல்ஸும், சாப்பிடுறதுக்கு ரோல்ஸும் குடிக்கிறதுக்கு தேநீரும் கொடுத்திருக்காங்க. ஆனா கணவன் தேநீரை மட்டும் குடிச்சு போட்டு ரோல்ஸ் சாப்பிட இல்லை. இந்த காரணத்தினாலதான் அவங்க தவறான முடிவு எடுத்து இறந்து போயிட்டாங்கன்னு எக்கச்சக்கமான ஆக்கள் இந்த சமூக வலைதளத்துல கதைச்சு கொண்டிருக்காங்க. இது உண்மையாண்டு நாங்க பார்க்கணும்டா, இதை கொஞ்சம் ஆழமா நாங்க யோசிக்கணும். என்ன நடந்திருக்குண்டா, இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்துல நீர்வேலி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. இது நேற்று தான் அவங்க உயிரிழந்திருக்காங்க. நேற்றைய முன்தினம் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அவங்களுக்கு வயசு 28 வயசு. அவங்களுக்கு ஒரு பிள்ளையும் இருக்குது. என்ன நடந்திருக்குண்டா, அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன, எல்லா குடும்பத்திலையும் வர்ற மாதிரிக்கு சின்ன ஏதோ ஒரு பிரச்சனை வைங்களேன். ஏண்டாவது ஒரு குடும்ப பிரச்சனை, குடும்ப விஷயத்தை நாங்க வெளியில கதைக்க தேவையில்ல, கதைக்கவும் கூடாது. அது நாகரிகமும் இல்லை, அது சரியும் இல்லை. ஏண்டா நாங்க எங்கட குடும்பத்துல பிரச்சனையை நாங்க சொல்லுவோமா? அதனால நாங்களும் பொறுப்பாதான் இருக்கணும். அப்ப அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வைங்களேன். அப்ப என்ன நடந்திருக்குண்டா, நேற்றைய முன்தினம், அதாவது இன்றைக்கு திங்கட்கிழமை, நேற்று ஞாயிற்றுக்கிழமை, நேற்றைய முன்தினம் சனிக்கிழமை, கணவனுக்கு மனைவி தேநீரும் ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றதுக்கு தேநீர் ரோல்ஸும், குடிக்கிறதுக்கு தேநீரும் கொடுத்துருக்காங்க. அப்ப கணவன் தேநீரை குடிச்சிருக்கு, அப்ப ரோல்ஸை சாப்பிட இல்லை. அப்ப ஏதாவது அவங்களுக்குள்ள மனக்கசப்பு, வாய்த்தக்கம், குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். சரி, இல்லண்டே வச்சுக்கொள்வோம், ரோல்ஸை சாப்பிட இல்லை. அப்ப மனைவி என்ன சொல்லியிருக்காங்கடா, சாப்பிட சொல்லியிருக்காங்க, ரோல்ஸை சாப்பிடுங்க. அப்ப கணவர் இல்ல தேவையில்லைன்னு இருக்கு. அப்ப இதை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுது, நாங்க விசாரணைகள், போலீஸ் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் நாங்க தேடி பார்க்கவே தேவையில்லை. பார்க்கும்போதே அழகா தெரியுது, கணவனுக்கும் மனைவிக்கும் சின்ன மனஸ்தாபம் ஏதோ இருக்கு போல. இல்லடா சரி, பசிக்கலண்டே வச்சுக்கொள்வோமே ஒரு உதாரணத்துக்கு. அப்ப சாப்பிடல. அப்ப மனைவி சாப்பிட சொல்லி தெண்டிச்சிருக்கிறாங்க, நீங்க சாப்பிடுங்கன்ட்டு. கணவன் என்ன செஞ்சிருக்கிறால், அதுல வாய்த்தக்க மாதிரி இவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்கு அடிச்சும் போட்டே ரெண்டு விசாரணையில சொல்லப்படுது. நாங்கள் கண்ணால பார்க்க இல்ல, விசாரணையில போலீஸ் சொல்றதை நாங்க நம்பி கதைக்கிறோம். அப்ப அடிச்சு போட்டே அப்படின்ற மாதிரி அதுல வாய்த்தக்க அடிச்சு போட்டே. அப்புறம் கணவன் வெளியே போயிட்டு ஒரு சிறிது நேரத்துக்கு பிறகு மறுபடியும் வீட்டை வந்திருக்கிறார். வந்தா மனைவி ஏற்கனவே அவங்க பெட்ரோல் எல்லாம் ஏதோ ஊத்திட்டு எல்லாம் ரெடியா தான் இருந்திருக்காங்கன்னு தான் சொல்லப்படுது. ஆனா இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் போலீஸ் விசாரிச்சு விசாரணையில வந்தது. இன்றைக்கு நான் சொல்றது விசாரணை நாளைக்கு வேற மாதிரிக்கு மாறலாம். அப்ப வந்திருக்கிறார், பெட்ரோல் எல்லாம் ஊத்தி ரெடியா இருந்துட்டு அவங்க ஊத்திட்டாங்க, அதாவது பத்த வச்சுட்டாங்க, தன்னை தானே பத்த வச்சுட்டாங்க, நெருப்பு பத்த வச்சு ஆள் தீ மூட்டிட்டாங்க. அப்ப அதன் பிறகு ஆள் ஒரு வழியா மீட்டு அங்க கோப்பாயில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனா கோப்பாயில ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் நேற்றைய முன்தினம் சனிக்கிழமை இந்த சம்பவம் நடக்குது. கொண்டு போயிட்டு அவங்க அங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை, அதாவது அவங்கள காப்பாற்றணும், கடும் சீரியஸ்ன்றனால யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தி இருக்கிறாங்க. ஆனாலும் இப்போ ஒரு பெட்ரோல் எல்லாம் உடம்புல ஊத்தி நெருப்ப பத்த வச்சா எவ்வளவு கஷ்டம், அது உயிரை காப்பாற்ற முடியுமா? அப்ப பத்த வச்சு நேத்து அதிகாலையில, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அவங்க உயிரிழந்துட்டாங்க. இப்ப அந்த குடும்பம் கவலையில, கணவன் மிக துன்பம், ஒரு மோசமான கவலையில இருப்பாங்க. உண்மையாகவே அந்த குடும்பத்துக்கு
ஒரு அனுதாபம் எங்களினுடைய யூடியூப் சேனல் சார்பாக வந்து எங்களோட சார்பாக என்னுடைய காணொலியை பார்க்குற மக்கள் சார்பாக நாங்கள் எங்களோட அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்றோம். ஒரு கவலையான விஷயம். ஆனா உண்மையாகவே இது தேநீர் குடிச்சிட்டு இந்த ரோல்ஸ் வந்து சாப்பிடலன்றதுக்காக தான் அவங்க இறந்து போனாங்களாண்டா, இப்ப நான் உங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் சொந்தங்களே, உண்மையா அதுக்காக இறந்து போவாங்களா? கட்டாயம் இல்லை. ஆனா சமூக வலைத்தளத்துல நான் நிறைய பாக்குறேன், ரோல் சாப்பிடலன்றதுக்காக மனைவி இறந்து போயிட்டாங்க. அது குடும்பத்துக்குள்ள ஒரு வாய்த்தக்கம், ஒரு மனஸ்தாபம், ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு விஷயத்தினால வந்து அந்த நேரத்துல அவங்க வந்து என்னது தேநீர் கொடுத்துருக்காங்க, மனைவி ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து வாய்த்தக்க மூலம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்திருக்குது. அதன் பிறகு அந்த ரோல் சாப்பிடலன்றக்குள்ள அந்த பிரச்சனை முத்தி போய் இருக்குது. ஆனா நாங்கள் அவங்க அந்த குடும்பம் எவ்வளவு கவலையில் இருப்பாங்க, எவ்வளவு வேதனையில் இருப்பாங்க. அப்ப நாங்க எங்களுக்கு வருமானம் வரணும்ன்றதுக்காக, வருமானம் எல்லாருக்கும் வருது நான் இல்லைன்னு சொல்லலை, சும்மா அந்த குடும்பம் கவலையில் இருக்கின்றதையும் நாங்க யோசிக்கணும். ரோல்ஸ் சாப்பிடல கணவன்ன்றதுக்காக மனைவி இறந்து போயிட்டாங்கன்ட்டு இப்படி எல்லாருமே வந்து கதைச்சு கொண்டிருந்தா உயிரோட இருக்கிற கணவனுக்கு மனசுண்டு இருக்கே. அப்ப அவர் என்ன யோசிப்பேர்? ஆகா, நான் வந்து ரோல் சாப்பிடாதனாலதான், அதாவது அப்படி இல்லைண்டா கூட ரோல் சாப்பிடலன்றதுக்காக தான் உண்மையா மனைவி இறந்து போயிட்டா போல அதை அவர் யோசிச்சு அவர் மறுபடியும் தவறான முடிவு எடுத்து இறந்து போனா நாங்க எல்லாருமே என்ன செய்யறோம்? உயிரோடு இருக்கிறவரையும், அதாவது இறந்து போனவங்களையும் கொலைதான் செய்யறோம், உயிரோடு இருக்கிறவங்களையும். ஏன்னா அதை சொல்றேன்டா, நாங்கள் ஒரு விஷயத்தை கதைக்கும் போது நான் நிறைய பார்க்கிறேன், என் மேலையும் தவறுகள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. உயிரோட இருக்கிறவங்களையாவது காப்பாற்றுவோம், அவங்களையும் மனசு கஷ்டப்படுற மாதிரி இல்லாம கொஞ்சம் கதைக்கிறதுக்கு பழகணும். ஸோ அதை அப்ப இதுதான் விஷயம் சொந்தங்களே, இதுதான் நடந்த விஷயம். ஆனாலும் சொந்தங்களே, தங்கச்சிமார்களே, அவங்களுக்கு 28 வயசு, என்னைய விட ஒரு வயசு அவங்களுக்கு குறைவு. தங்கச்சி மாதிரிக்கு நிறைய பெண்களோ ஆண்களோ எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்டால், தவறான முடிவை எடுக்காதீங்க, வேண்டாம் அம்மா. எதா இருந்தாலும் வந்து ஃபேஸ் பண்ணுங்க. நாங்கள் மனிதர்கள், சிந்திக்கிற திறன் இருக்கு, அதை தான் நான் சொல்ல முடியும் சொந்தங்களே. அதே போல இன்னும் ஒரு சம்பவம், ஒரு நபர் அடிச்சு ஒரு குடும்பத்தினுடைய ஒரு முக்கியமான நபர், பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப நபரை வந்து அடிச்சு கொலை செய்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் என்ன விஷயம் என்று பார்க்க போனா அதுல 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க அதாவது பலாங்கொடை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. எல்லாம் சூதாட்டம், தெரியும் தானே, இந்த சூதாட்டம் காசு போட்டு சூதாடுவாங்க, அந்த சூதாட்டம் நடந்திருக்கு. அப்ப அந்த சூதாட்டத்துல இப்ப ஒரு காசு போடுவாங்களா, அவங்க போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. அதுல ஒரு 2000 ரூபாய் வந்து அது நான் தான், எனக்கு தான் ஓகே, அது இதுண்டு வந்து வாய்த்தக்கம் 2000 ரூபாய்க்கு ஒரு வாய்த்தக்கம் வந்திருக்கு. அப்படின்னா சில நேரத்துக்கு அதை சூதாடும் போது என்ன நடக்கும்டா, சில நேரத்துக்கு இல்ல நான் அவரை தான் சொன்னேன், நான் இவரை தான் சொன்னேன் மாறி சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரிக்கு வந்து 2000 ரூபாய் வின் பண்ணதுல இல்ல நீ பொய் சொல்றா, அந்த மாதிரி மாத்தி சொல்றான்னு வாய்த்தக்கத்துல சண்டை வந்து ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஒரு நபரை அடிச்சு கொலையே செய்துட்டாங்க. அவர் அந்த ஸ்பாட்லயே இறந்துட்டு, இப்ப அது எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, அவரும் இறந்துட்டு எல்லாம் தப்பிச்சு போயிட்டான். இந்த விஷயம் தெரிய வந்து போலீஸ் இதை விசாரிச்சு இது சம்பந்தப்பட்ட கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 3 நபர்களை கைது செய்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு நபரும் வந்து பாத்தீங்கன்னா ஒளிஞ்சு திரிகிறார் என்று சொல்லப்படுது. இந்த சம்பவம் பலாங்கொடையில நடந்திருக்குது. சொந்தங்களே, உயிர்ன்றது ஒரு பெருமதியானது. எங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க தவறு செய்தா போலீஸ்ல நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இன்னொருத்தவங்களோட உயிரை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. அந்த மாதிரியான தவறுகளை செய்யாதீங்க சொந்தங்களே. கொலை செய்யறதுக்கு வந்து ஈஸியா செய்யறாங்க. அதே போலதான் இப்ப இந்த மஹிந்த ராஜபக்ச அவங்களோட விஷயத்துக்கு வருவோம். மஹிந்த ராஜபக்ச அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சித்திரை புதுவருஷ கொண்டாட்டத்துக்காக நேற்றைய முன்தினம் வந்து கொழும்புல பத்திரமுல்லை என்று நினைக்கிறேன், அங்க ஒரு விஷயம் அங்க போயிருக்கு. அப்ப ஊடகவியலாளர்கள் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறாங்க. என்ன கேள்விண்டா, இப்ப நீங்கள் வந்து இந்த நாட்டினுடைய இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் சம்பந்தமா பட்டியலாம் வந்து என்ன நினைக்கிறீங்க, இந்த பொருளாதாரமா இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்கேன் என்றால், நாங்க இந்த வருஷம் ஒரு திட்டம் கொண்டு வச்சிருக்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் வந்து இந்த அரசாங்கத்தை, அதாவது நாங்க ஆட்சியை பிடிப்போம், நாங்க ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட ஒரு நல்ல சிறந்த திட்டம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன் ஆட்சியை பிடிக்க போறாங்க என்னன்றதுக்கு அதுக்கு அவர் முக்கியமான ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்கேன். நாட்டுல வந்து மக்கள் வந்து இந்த புது வருஷம், சித்திரை புது வருஷத்துல சந்தோஷமா இல்லை, மக்கள்ற கையில பணம் இல்ல, பொருளாதாரமா எல்லாருமே விழுந்து போயிருக்கிறாங்க, இது இப்படியே நீடிக்க முடியாது, இதெல்லாம் மாறணும்டா, நாங்க ஆட்சிக்கு வரணும், நாங்க ஆட்சியை பிடிக்க போறோம், எங்கள்கிட்ட நல்ல திட்டம் ஒன்று இருக்குது. இந்த மாதிரிக்கு வந்து மறுபடியும் இந்த அரசாங்கத்தை கவிழ்த்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கான ஒரு சிறந்த திட்டம் இருக்குது. மே தினத்துல நாங்கள் வந்து வளமையா அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் வரப்போற மே தினத்துல அதெல்லாம் நாங்கள் செய்யறதுக்கு வந்து இல்ல, நாங்கள் அதுக்கு வேற ஒரு விஷயம் ஒன்று வச்சிருக்கிறோம். இந்த மாதிரிக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு திட்டம் ஒன்று இருக்கிற மாதிரி சொல்லி இருக்கிறேன். ஆனால் என்ன திட்டம்ன்றது தெரியாது. மக்களுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம் எதையும் செய்ய போறாங்களா,
என்ன நடக்க போகுதுன்றது தெரியாத ஒரு திட்டம் உண்டு. ஏன்னா கன மாச கணக்கா மஹிந்த ராஜபக்ச பெருசா எதுவுமே வாய் துறக்க இல்லை. வாய் திறந்து இருக்கிற கட்டாயம் ஏதோ ஒரு பிளான் ஒன்று இருக்கலாம் என்று நிறைய கருத்துக்களை பார்க்க கிடைக்குது. நீங்க என்ன நினைக்கிறீங்க சொந்தங்களே? என்ன திட்டம் வச்சிருப்பாங்க, என்ன செய்ய போறாங்க? உண்மையாகவே இந்த அரசாங்கம், தற்போது ஆட்சி செய்யற அரசாங்கம் திருப்தி இல்லையா? மக்களோட வாழ்வாதாரம் எல்லாம் இந்த அரசாங்கத்தால கட்டியெழுப்ப முடியாம இருக்குதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க சொந்தங்களே. இதுதான் இன்றைக்கு இலங்கை நாட்டுல பார்க்க கிடைச்ச முக்கியமான விஷயங்கள். நன்றி சொந்தங்களே. இந்த நாள் எனக்கு, உங்களுக்கு, எல்லோருக்கும், இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சொந்தங்களுக்கும் நல்ல நாள் அமையணும். இன்றைக்கு மட்டுமல்ல, எல்லா நாளும் நீங்க உங்களோட குடும்பத்தோட, நான் எந்த குடும்பத்தோட எல்லாருமே சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும் என்று கடவுளை வேண்டிக் கொள்றேன். நன்றி சொந்தங்களே. பாய். குட் நைட் சொல்ல மறந்துட்டேன். குட் நைட்.